ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். அதுதான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. நாங்கள் வரும்போது ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock 7 o'clock போல் தான் கிளம்பியிருந்தோம். ஸோ நாங்கள் பாண்டிச்சேரி வர்றதுக்கே ஒரு 11:30 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நல்ல வெயில் தான். சரி, ஓகே, பீச் மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதான் அப்படியே வந்துட்டுருக்கோம். அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பீச் கிட்ட நியர்பை வந்துட்டோம். அப்படியே ஸ்லோவாக அந்த ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு ஏரியா இல்லையா, அதனால் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். அங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நைட் டைமில் வந்தால் ஓப்பனில் இருக்கும் போல். நாங்கள் மார்னிங்கில் போனதுனால மோஸ்ட்லி க்ளோஸில் இருந்துச்சு. சண்டேஸில் அங்கே பொருட்காட்சியெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கிட்ட தான் நாங்கள் கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ ஓகே, கார் பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. இப்படி தான் இருந்துச்சு அந்த பீச் ஏரியா. ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு டைமு. ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பிளேஸ் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப வெயிலில் இருக்க முடியாதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஜஸ்ட்டு போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அதுதான் இந்த கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. துரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். பீச்னால் துருவுக்கு ரொம்ப பிடிக்கும், திவினுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேருந்து ஸ்டாச்சுவில் ஏற்றி உட்கார வைக்கலாம், அந்த எலிஃபெண்ட் ஸ்டாச்சுவில் ஏற்றி உட்கார வைக்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப பயந்தான். சரி, உட்கார மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் சரி தூக்கிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டு பாவமாக பிடிச்சிட்டு இறங்கிட்டான். அதுக்கப்புறம் பீச் கிட்டே போயிட்டு கொஞ்சம் அவனுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இரு சொல்லலாம். சொல்லு இப்போ சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாட்டர் மெலன் சாப்பிட போகிறோம். பாண்டிச்சேரி வந்திருக்கோம் சொல்லு. பீச் பீச் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த பக்கத்தில் வந்தோன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரிலாம் வச்சு அங்கே கொஞ்சம் ப்ளேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளேஸ் ஏரியா மாதிரிக்கும் கொஞ்சம் ப்ளேஸ் இருந்தது. அங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த சைட்லலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ப்ளேஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அங்கே லாஸ்ட்டு எண்டிங் வரைக்கும் போகலை. இங்கேயே கொஞ்சம் பார்த்துட்டு வெயில் ரொம்ப இருந்ததுனால நாங்கள் வந்துட்டோம். 12:30 ஆகிடுச்சுங்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம். ஆனால் துருவ மட்டும் அங்கேயே ஓடிட்டு விளையாடிட்டு சுற்றிட்டு வரவே மாட்டேன்ட்டான்.
நெக்ஸ்ட்டு பார்க்கிங்லேருந்து அண்ணன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் ஏறி வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சம்சா, ரோஸ் மில்க் டீ இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் ஈஸியாக கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி ஆளுக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு மதியம் லன்ச் நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். எங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருந்துச்சு, ரிவர் போயிட்டுருந்துச்சு. அது பக்கத்தில் கொஞ்சம் காரை பார்க் பண்ணிவிட்டு எப்போயாவது ரேராக இது மாதிரி நாங்கள் சாப்பிட்றது உண்டு. வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சேர்ந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிடும்போது ஒரு தனி ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஈஸியாக சாப்பிட்ற மாதிரியான ரைஸாக எடுத்துப்போம். லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் அந்த மாரிக்கே எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு பாக்ஸில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும் பேசிக்கிட்டே. அதுமாரி என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் போணுச்சு இந்த விலாகு. அகெயின் நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே. சூப்பராக இருந்துச்சு அந்த சன்லைட்டு. அதனால் உங்கள்கிட்ட காட்டலான்னு நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் போணுச்சு இந்த விலாக். இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.